சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்கள் அழைத்த எண் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். என்னாச்சு மேடம்? போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நான் தான் சொன்னேனே மேடம், கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன். அவ கண்டிப்பா வரமாட்டா. அப்படிங்க. மேடம், எஸ்பி சார் வந்துட்டாரு மேடம். அடையாள வகுப்புல ரெடி பண்ணிட்டீங்களா? எஸ் சார். அடையாளம் காட்டுற பொண்ணு வந்துட்டாளா? அது வந்துட்டாளா இல்லையா? வந்துருவா சார். என்னது வந்துருவாளா? ஆன் தி வே சார், வந்துருவா. இல்லையே, நீ பேசுறது நம்பிக்கை இல்லையே. இல்ல சார், கண்டிப்பா வந்துருவா. உள்ளவா. ஏட்டையா, கண்டிப்பா அவ வரமாட்டா. பந்தயத்துல நான் தான் ஜெயிக்க போறேன். நீ சொன்னதுதாம்மா கரெக்ட். எனக்கு என்னமோ வர மாதிரி தெரியல. அதெல்லாம் அடையாளம் கட்டுறவ கரெக்டா 3 மணிக்கு தான் வருவா. 3 மணிக்கு வரவ எதுக்குடா பஸ் ஏறி ஓடணும்? ஐயா எந்த நம்பிக்கையில இருக்காரோ, ஆனா ஊருக்காரங்க பேசி பேசி நல்லா ஏமாத்தி வச்சிருக்காரு. அதுக்கு என்ன சூளை ஏத்தி சத்தியமா பண்ணணும்? அவ வரமாட்டான்னு எல்லாருக்கும் தெரியும்டா. தெரிஞ்சுக்கிட்டே இவங்க எல்லாம் வீம்பா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அண்ணே, என்னடா நான் தப்பா கணக்கு போட்டேனே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, நான் கண்ணால பார்த்தனே. அப்படின்னா நான் சொல்ற மாதிரி செய். அதே மாதிரி செஞ்சிரு. போ. சரிங்க. என்ன ராகினி, இதுக்கு மேலே அந்த பொண்ணு வருவான்னு நினைக்கிறியா? சார், அந்த பொண்ணு வருவா சார். அந்த பொண்ணு என்ன? எதுக்கு இப்ப திக்கு திணறி வார்த்தையெல்லாம் டைப் அடிக்குது? சார், அவ கண்டிப்பா வந்துருவா சார். உங்க ஃபேமிலி பிரச்சனைக்காக, கலிவரத மேல இருக்க பகையை தீர்த்துக்கிறதுக்காக நீ இப்படி பண்ணிருக்க, அதானே? சார், சத்தியமா இல்ல. நான் தான் உங்ககிட்ட தெளிவா சொன்னேனே. சொன்ன மாதிரி எதுவும் தெளிவா நடக்கல ராகினி. சார், கண்டிப்பா நர்மதா வந்துருவா. அப்படியா? சரி, அப்ப போனை போட்டு அந்த பொண்ணு கிட்ட கொடு, நான் பேசுறேன். சார், தமிழ்ல தானே சொன்ன, போனை போட்டு கொடு. நீ போனை மட்டும் போடு, அந்த பொண்ணு வருதா இல்ல நான் கேட்டுக்கிறேன். இல்ல சார், அந்த பொண்ணோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என் ஃபேமிலி நடக்கிற முக்கியமான ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிட்டு நான் இங்க வந்திருக்கேன். நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா? சார், சத்தியமா இல்ல சார். சாட்சி சொல்ல வர பொண்ணா இருந்தா எதுக்கு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண போறா? இல்ல சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் பேசினேன். கண்டிப்பா வந்துருவா சார். நீ எல்லாம் எப்படி போலீஸ் வேலைக்கு வந்த? உன்னால எப்படி எடுத்தாங்க? டிபார்ட்மெண்ட் அசிங்கப்படுத்துறதுக்கு இந்த வேலைக்கு வந்திருக்க. கையில கிடைச்ச விட்னஸ் கோட்டை விட்டுட்டு இப்ப வருவா அப்ப வருவான்னு கதை சொல்லிட்டு இருக்க. என்ன ஏட்டு சார், அந்த பொண்ணு வருவாளா?
சத்தியமா வரமாட்டாங்க ஐயா. கேட்டல, உன் கூட வேலை பார்த்தவனுக்கே தெரிஞ்சிருக்கு. என்ன பண்ண போற? இல்ல சார், அவ வந்துருவான் தான். திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காத. இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கே, உன்னை என்ன பண்ணலாம்? சார் என்னது சாரு மோர்னுக்கிட்டு உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு கேக்குறேன். கண்டிப்பா உன்னை வார்னிங்லாம் கொடுத்து விட முடியாது. ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அப்பதான் நீ எல்லாம் உருப்படுவ. சார், அந்த பொண்ணு வந்துட்டா சார். கதிரு, போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடக்குன்னு ராகினிக்கு ஒரு போனை போடு. ராகினி தான் பேசு. என்னாச்சு? இங்க எவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு தெரியுமா? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருந்துகிட்டு இருக்க. கதிர், எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? நர்மதா வந்துட்டா. என்ன சொல்ற? நான் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மொத்தமா போச்சுன்னு தான் நினைச்சேன். ஆனா நல்ல வேளை டைமுக்கு வந்துட்டா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. எஸ்பி சார் இங்கதான் இருக்காரு. அவ ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடுவா. இன்னைக்கு அந்த கழிவறதனுக்கு இருக்கு. யாரும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. அது போதும். தாத்தா, நர்மதா ஸ்டேஷனுக்கு வந்துட்டாலாம். எஸ்பி சார் அவங்க தான் இருக்காரா? என்ன பண்ணலாம்? டேய், இது என்ன இவ்வளவு மெதுவா சொல்லிட்டு இருக்க? தோ எதிர்ல நிக்குதுங்களே, அதுங்க காதுல விழற மாதிரி நல்ல சத்தமா சொல்லு. என்ன புரியலையா? இவ்வளவு நேரம் ஓடிட்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அந்த பொண்ணு ஸ்டேஷன்ல தான் இருக்கா. இவ்வளவு நேரம் எப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்கல்ல, இப்ப ஏன்டா வாய அடைச்சு போய் நிக்கிறீங்க? இப்ப சொல்ல வேண்டியதானே, நாங்க எந்த தப்பும் பண்ணல, எங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படி இப்படி என்னமா பேசிட்டு இருந்தீங்க? இப்ப ஏன்டா பதுங்கிட்டு நிக்கிறீங்க? அவங்க எப்படிடா பேசுவாங்க? அதான் தப்பு பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சு நல்லா மாட்டிட்டு இருக்காங்களே, வாயை திறக்க முடியுமா இனிமே? ஐயா பஞ்சாயத்து பெரியவங்களே, இந்த சின்ன மனுஷன் இதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்தை கலைக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவாரு. அதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுத்துட கூடாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, பஞ்சாயத்துல சொன்னீங்களே ஒரு தீர்ப்பு, அது இன்னைக்கு இங்க இப்ப நடந்து ஆகணும். அதான்